அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இப்போ கருவாடு வச்சு ஒரு ஆணம் தான் செய்ய போகிறோம். இது வந்து மிளகா பிச்சு போட்ட ஆணம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 துண்டு பாறை கருவாடு எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 1 கப் அளவு சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 காஞ்ச மிளகாயை நறுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியட்டும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடு துண்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசலை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. நாம் வந்து இதில் வந்து உப்பு சேர்க்க வேணாம். உப்பு அப்புறமா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவாடு உப்பாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ஆணை நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து சுட சுட சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட வந்து இந்த ஆணத்தை வந்து நம்ம அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பழைய கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.